மிடில் பேட்ல ஆடுறான், ஃபேண்டாஸ்டிக்கா ஆடுறான். அண்ட் எவ்வளவு லேட்டா ஆடுறான் பாருங்க, எலிகென்ட்டா ஆடுறான், பிரில்லியன்டா. சஞ்சு என் குஞ்சு எந்த நாக் ஆடியோ. சிக்கலான வாழ்க்கையிலையும் சிரிப்பு காட்டுறதுக்கு சில சம்பவங்கள் நடக்கிற மாதிரி சீரியஸான கிரிக்கெட் கேம்லயும் அங்கங்க சிரிப்பு காட்டுறதுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அப்படி வினோதமா விசித்திரமா பார்வையாளர்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டி விடுற விதமா எலிக்க வைத்த ஏகப்பட்ட கிரிக்கெட் சம்பவங்களை தான் இன்னைக்கு நாங்க வளைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. அன்னைக்கு ஃபீல்டிங்ல இருந்த வாஷிங்டன் என்ன நினைச்சாரோ என்னமோ, கப்பனு படுத்து காலம் அடிச்சு மேல போட்டாரு. பவுலிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெச்சிங் தான் போட்டிருக்காரு. பாவம் ஜட்டு தான் மறந்துட்டாரு. என்னடா இது, எல்லாரும் குட்டி டவுசர் போட்டு இருந்த அக்கால கட்டத்துல கல்லி கிரிக்கெட் விளையாடும் போது பந்த காவால அடிச்சு விட்டு எடுத்திருப்போம் கையை விட்டு. ஆனா அதே மாதிரி ஒரு மேட்டர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் பண்ணிருக்காங்கிறது தான் ஹைலைட். அதாவது ஆஸ்திரேலியாவுக்கும் இண்டீஸ்க்கும் நடந்துட்டு இருந்த அந்த மேட்ச்ல ஆண்ட்ரே ரசல் ஒரு பால் சிக்ஸருக்கு பறக்க விட்டுருப்பாரு. அந்த பால் பேரிகேட தாண்டி லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா முதல்லயே பிளான் பண்ணி வச்ச மாதிரி கரெக்டா அங்க இருந்த ஒரு சூவேஜ் ஹோல்ல விழுந்திருக்கும். துரத்தி வந்த சிங்கப்பூர் மாமாவும் எப்படி எடுக்கிறதுன்னு சங்கடத்தோட பாத்துட்டு இருக்க ஸ்டாஃப் மெம்பரை கூப்பிட்டு உள்ள கையை விட்டு எடுத்திருப்பாங்க. கிரவுண்டே குதூகலிச்சிருக்கும். தாறுமாறான ஃபீல்டர்களை வச்சிருக்க டீம் பாகிஸ்தான்னா அதுல அபூர்வமான அசாதாரணமான ஒரு கீப்பர் தான் கம்ரான் அக்மல். ஆளு ஆடிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்களுக்கு மறு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தவர். ரிட்டையர் ஆன பழைய கிரிக்கெட் லெஜண்டுகள் எல்லாம் சேர்ந்து விளையாடுற வேர்ல்டு கிரிக்கெட் லீக்கு போனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். முதல்ல எல்லாம் விட்டுட்டா ஃபீல் பண்ணுவாரு, இப்பெல்லாம் கியூட்டா சிரிக்கிறாரு. இவனை கொன்னிடலாமா, அவன் இன்னும் திருந்தலாமாமா. அன்னைக்கு ஒரு பால பிடிக்கிறதுக்கு ஃபீல்டர்கள் கூட இது வரைக்கும் போடாத ஒரு எஃபர்ட் ஆடியன்ஸ்ல இருந்த ஒருத்தர் போட்டிருப்பாரு. அதுவும் பால்கனில இருந்து மொத்தமா போட்டிருப்பாரு. 2025 SI T20ல எம்ஐ பேட்ஸ்மேன் அடிச்ச சிக்ஸர் ஸ்ட்ரைட்டா ஸ்டாண்டுக்குள்ள போச்சு. அங்க ஒருத்தர் பந்த பிடிக்கிற ஆர்வத்துல நீங்களே பாருங்க என்னத்த சொல்ல. ஆளு அப்பர் பர்த்ல இருந்து வலிக்கி லோவர் பர்த்ல வந்து விழுந்திருப்பாரு. உள்ளாடைய உலகமே பார்க்க 2017 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஓடிஐ மேட்ச்ல பவுலர் ஹெட்டுக்கு மேத்யூ வேடு பால போட குறுக்க ஹிட் நின்னதை கவனிக்கல போல. ஹெல்மெட்டில் பந்து பட்டிருந்தாலும் சர்மாஜி பெருசா கண்டுக்கல. ஒரு நாளைக்கு பொதுவா செஞ்சுரியை போட்ட பேட்ஸ்மேன் சிறப்பா செலிப்ரேட் பண்றத நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா சென்டம் போட்ட கொண்டாட்டத்துல இருந்த ஒரு மேல கல் அவுட் அடிச்சிருப்பாங்க அந்த மேட்ச்ல. 2025 பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா டெஸ்ட். அது பயங்கரமா பேட்டிங் பண்ண நஜ்மல் ஹோசைன் ஒரு செஞ்சுரியை போட்டதுக்கு அப்புறமா செலிப்ரேஷனை போடுறதுக்காக போயிருக்கும் போதுதான் ஸ்ரீலங்கன் ஃபீல்டர் பால ஏறிய அது குதிச்சுக்கிட்டு இருந்தவரோட காலுக்கு நடுவுல போயிருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கஜடமா போயிருக்கும். நான் வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். 2025 IPL SRH கிஷன் எல்லாருக்கும் சிரிப்பு காட்டியிருப்பாப்டி. பஞ்சாபுக்கும் ஹைதராபாத்துக்கு நடந்த அந்த மேட்ச்ல ஷமி ஓவர்ல பிரப் சிம்ரன் சிங் ஒரு பால தட்டி விட கிஷனு காலை கிளப்பிட்டு ஓடினாரு. பின்னாடியே பாலுக்கு முன்னாடியே பால தடுத்து விட்டு எங்க போச்சுன்னு தேடிட்டு இருந்திருப்பாரு. பாவம் வெள்ள பந்து அட்வர்டைஸ்மெண்டோட வெள்ளையான பகுதியில போய் நின்றதுனால டக்குன்னு தெரியாம லோடிங் ஸ்கிரீன் மாதிரி ஹோல்டிங் ஆகி நின்றுப்பாரு. பங்காளிகள் வந்து பந்து எடுத்து போடுற வரைக்கும் பாவம் புள்ள குழம்பி போயிருக்கும். பேட்ஸ்மேன் பவுண்டரிக்கு விரட்டி விட்ட பால சேஸ் பண்ற ஃபீல்டர்களை பாத்திருப்பீங்க. ஆனா அதையே டாம் ஜெரியை சேஸ் பண்ற மாதிரி பண்ணவரை பாத்திருக்கீங்க. 99 ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஓடிஐ மேட்ச்ல மார்க்கெலங்கர் அந்த ஃபீல்டர் ஓடி ஓடி போய் எடுத்தது அந்த காலத்து அங்கிருந்த ஆடியன்ஸா செய்ய வைத்தது. ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகிறதுல எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனை வெரைட்டிலையும் ஒரு வாட்டி அவுட் ஆயிருப்பாரு நிஜாம் உல் ஹக். அந்த மாதிரி தான் 99 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல ரன்னோட வேண்டிய இடத்துல பண்ணிருப்பாரு ஒரு அளப்பற. ஐயா எனக்கு நெஞ்சு வலியா. பாலு பட்டு போனதுக்கு அப்புறமா கிரீஸுக்குள்ளயும் இல்லாம ரன்னும் ஓடாம கோழி பிடிக்கிற மாதிரி குழந்தை நடை